दक्षिणसुमतमपादसरोजयुग्मे ब्रह्मेन्द्ररुद्रमुनिवृन्दशिरोऽभिवन्दे श्रीमच्चटार्यतिराजसुपूजिते च शुद्धं मदीयहृदयेन्द्रनमस्तु लग्नं मातानुसुमश्च पितानुसुमः भ्रातानुसुमश्च सखानुसुमः विद्यानुसुमो द्रविणनुसुमः स्वामिनुसुमो सकलनुसुमः युगोनुसुमः परमोनुसुमः यदो यदो वापि ततोनुसुमः नृसिंहदेवां न परं न किञ्चित् तस्मात् नृसिंहं शरणं प्रपद्ये योगित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मं व्यामोहतस्थिराणितृणाय मेणे अस्मद्गुरोर्भगवतोऽधिदेयसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते प्रपद्ये निरवध्यानानि सद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शरणं श्रीरङ्गेशयतीन्द्रा करुणया संस्थादिप्रेषितं च श्रीनरसिंहकार्यमुनि परामुदीं निरन्तां दीक्षां दयादिविश्वगुणैः मां विदाग्रेशं श्रीभद्रं गदराय योगिपदं श्रेयोनिधिं संशये श्रीमश्रीरङ्गपृथ्वीश्वर सरदिगुणा संयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं नृसिंहेन योगिने तत्प्रसादात् राज्य श्रीरङ्गहारि परमयतिपदेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं गिरवीक्षटारि श्रीरङ्गनाय षडवो वेदेन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहकरुणेयमात्रं श्रीरङ्गविरोणात् षडवकृत्यं वेदान्तदेशीयतीन्द्रहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिसणितिद्रङ्गभूकाव्याभ्यां कारुण्यात् श्रीनृसिंहे जगदिधरिमोह आत्मविक्षेमधन्यं वेदान्ते भावदूरत्वनिधनिजारङ्गमुख्यं सूक्तं वात्स्यं नारायणार्यं परमदं व्याख्यातमीडे श्रीमद्रङ्गसठारि संयुतिरा लब्धाहमान्तद्वयम् श्रीमद्वीररघुद्वहातिजगदित्पादारविन्दाश्यं श्रीमद्वेदोदं सदेशीयते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसठारि योगिचरणनस्तात्मरक्षामहं श्रीमद्रङ्गसठारि योगिराट्लब्धाहमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं सुगुणैर्भान्तं महद्वंसजम् वन्दे वत्सभूषं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षरद्दत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैर्गुणाभिषिक्तं श्रीरङ्गायजयनमोष्यामः श्रीपराशरभट्टार्य श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साम्यसुतः श्रीमान् श्रेयसे मे भूयसे श्री विष्णु सहस्रावतारத்தில் பட்டருடைய வியாக்கியானமாக திரிசாமா சாமக சாம நிர்வாணம் பேஷஜம் பிஷக்கு சந்நியாசகர் சமசாந்தா நிஷ்டாசாந்தி பராயணம் அப்படின்னு 62ஆம் ஸ்லோகத்தில் திரிசாமா சாமகா சாம நிர்வாணம் இது கூட பார்த்தாச்சு. அதாவது நிர்வாணம் அப்படின்னா அதாவது சகல பாபங்களிலிருந்து நீக்கி
அவனுக்கு மோட்சமாகிற உயர்ந்த கதியை தருபவன் அப்படின்னு சொல்றது. அந்த மோட்சத்தை அடைகிறது அவனுக்கு வைராக்கியம் போகணும். அந்த வைராக்கியத்தை உண்டு பண்றதுன்றது ஒரு அர்த்தத்தை சொல்லணும். அதுதான் சொல்றேன். ஏவம் அபகத பாப்மான பரமதி நிமித்தம் நிர்வாணம். பரமகதி நிமித்தம் உயர்ந்த கதியை அடைவதற்கு வேண்டியதான ஒரு தகுதியை உண்டு பண்றது. எப்படி அப்படி சொன்னா, அவனுக்கு தன்னை போல குணங்களை கொடுக்குது. அபகத 19 குணங்களை அவனுக்கு கொடுக்குது. எப்ப கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அவனுடைய சகல பாவங்களும் போனதானே அதுக்கு அவனால் அடைய முடியும். ஆக அப்படிப்பட்ட தன்மையை கொண்டு பண்ணுகிறவன் நிர்வாணம். இது 584 திருநாமம். அதுக்கு மேல பேஷஜம் விஷக் பேஷஜம் அதோ அதஹ அசாத்திய சம்சார வியாதே பரமம் பேஷஜம் நாராயணாதிர்விகணா ததா சித்தா மகோரகா தேவா தேவர்ஷேவ எம் விது துக்க பேஷஜம். அவன் மருந்தாய் இருக்கிறான். எம்பெருமான ஆழ்வார் மருத்துவனான மாமணி வண்ணா அப்படின்னு சாய்கிறார். ஆண்டாலும் நாட்டை பணி எப்படி விளையாடு கண்டேன். பெருமான மருத்துவனா சாய்கிறார் ஆண்டாலும் அவருடைய பாசகத்துல. அததான் இங்கேயும் சொல்றார். சரீரே ஜர்ஜிய போதே வியாதி கஸ்தைகளே ஔஷதம் ஜான்வீதையோ வைத்தியோ நாராயண வரையும் வேற சொல்றார். யாரு வியாசர் சாஸ்திரத்துல பலஸ்ருதி இருக்க. இந்த சம்சாரமாகிற வியாதிய எழுத்துக்கூடியானும் பிறமணிந்திரம் மற்றொரு மருத்துவ அது மருந்து. இந்த பிறவி நோய்க்கு மருந்து அறிவாரியம் இல்லைன்னு சாதிக்கிறார் பெரியாழ்வார். பெருமாளை தவிர இந்த சம்சாரத்துக்கு வியாதியை போக்கத்துக்கு மருந்து வேற யாரும் கிடையாது. அவனாவே மருத்துவனாகவும் இருக்கான், அவனாவே மருந்தாவும் இருக்கான். இந்த ஸ்தவராஜன்ற ஒரு ஸ்தோத்திரத்துல நாராயணாதி ரிஷிகளாக ததா சித்தா மகோரகாக தேவா தேவசேவை எம் விது துக்க பேஷஜம் அப்படின்னு சாய்கிறார். நாராயணமிருந்து உண்டானவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, ரிஷிகணங்கள், சித்தர்கள், திருநாகர்கள், தேவா தேவரிஷயா, இவ எல்லாருமே பெருமாள்கிட்ட தோன்றுவாதான். இவர்கள்லாம் அறிந்து என்ன சொல்ல தெரியுமா, எம் விதுகு இப்படி மகான்கள் துக்க பேஷஜம் யார் அப்படின்னா நாராயணன் தான் மருந்து. துக்கத்துக்கு யாவது சம்சாரமான துக்கத்தை போக்குவதற்கு மருந்து அவன் தான். நாராயணத்திலிருந்து ரிஷிகனாக ததா சித்தாக மகோரகாக தேவாக தேவரிஷா அப்படின்னு இப்படி அவருடைய பெருமையெல்லாம் பெருமாள் சம்பந்தம் உடையவர்கள். அவர்களுடைய வாக்கிலிருந்து வந்தது என்னது அப்படின்னு சொன்னா, நாராயணன் தான் இந்த சம்சாரமாய கொள் வியாதிக்கு மருந்து அப்படின்றத சொன்னான். அதனால நமக்கெல்லாம் மருந்தாக அதா அசாத்திய சம்சார வியாதே வியாதி சம்சார வியாதி அசாத்தியமான சம்சாரம். அதான் இது என்னைக்குமே முடிவு கிடையாது சம்சாரத்துக்கு.
அதான் சொல்லிச்சு மாறி மாறி வளப்பிறப்பும் இருந்து ஆழ்வாரும் சாய்க்கிறார். காதுல விழுதா? சரி. நிருக்தத்துல அசாத்திய பவரோகஸ்ய பேஷஜம் எது சதௌஷதம். இந்த பவம்னா சம்சார சாரத்துக்கு பவம்னு பேர். அசாத்திய அங்க மேல அசாத்திய சம்சாரம் அதை இங்க கொஞ்சம் மாத்தி நிரூபித்த அசாத்திய பவரோகஸ்ய சம்சாரமாயிர, அதாவது அசாத்தியம் முடிவில்லாததான இந்த சம்சார வியாதிக்கு பேஷம் எதுன்னா அவன் தான் எம்பெருமான் தான். எது சத் ஔஷதம், அது நல்ல மருந்து அப்படின்னு சொல்லி சாய்கிறார். நிருக்தத்துல 585 திருநாமம். பேஷஜம் பிஷக். அடுத்தது பிஷக்குன்னா மருத்துவன். மருந்து மட்டும் இருக்கிற பெருமண்டு அந்த மருந்தை ஜாகிரதையா பார்த்து கொடுக்கணுமே, அதுக்கு தகுந்த டாக்டர் இருக்கணும். மருந்து நாமளா சாப்பிட முடியாது. எப்பவுமே நாமளா சாப்பிட்ற மருந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல் டாக்டர் எல்லாம் சொல்றான், நீங்களா எடுக்கக்கூடாது அப்படின்னு. அதனால பிஷக் மருத்துவன், சம்யக் அவிதித நிதான சிகிச்சா விஷக். ரொம்ப அழகானது. சம்யக் விதித்த, விதித்தன்னா அறிந்தவன், சம்யக் அறிந்தவன் அப்படின்னா இந்த நாடியை பிடிச்சு பார்த்தே வியாதியினுடைய தன்மையை சொல்லிடுவான். முக்கூர் காலத்துல முக்கூர் ஒரு சின்ன கிராமம், மருத்துவ வசதியே கிடையாது. அங்க ஒரு பொம்பளாட்டி நாட்டு மருந்து, ரொம்ப பெரிய ஜுரமா இருந்தா அதுதான் கட்டு மாத்திரை கொடுப்பா, இல்லை கூட சின்ன சின்ன மாதிரி கொடுத்து இது பண்ணிடுவா. அவ ரொம்ப மகாலட்சுமி மாதிரி இருப்பா. அவள் நம்மளெல்லாம் இப்போ நம்ம பிராமணால பார்க்கணுன்றதுக்காக குளிச்சுட்டு தான் பார்ப்போம். தொடரலாம் மாட்டா. அப்படி பார்த்த உடனே மருந்து கொடுத்துருவா, அதை பண்ணிடுவா, ஸ்டிச்சு பண்ணிடுவான். அந்த மாதிரி வியாதி. இப்போ எதுக்கு எடுத்தாலும் உடனே நீ போய் அதை டெஸ்ட் எடுத்துவா, அதை டெஸ்ட் எடுத்துவா, இதை டெஸ்ட் எடுத்துவான்னு சொல்லிட்டு இருக்கான். சாதாரண சளிக்கு போனாலே அவள்லாம் டக்குனு கொடுத்துருவா. அந்த பெருமாளுடைய சம்ரக்ஷணம் அந்தந்த இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி காப்பாற்றுறாங்க எல்லாரையும். அந்த டாக்டர் வச்சுட்டு அந்த டாக்டர் மூலியமா நிறைய பேர் குணமடைஞ்சிருக்கா. ஒரு பிரசவம் அப்படி சொன்னா அங்க யாரும் கிடையாது அந்த ஊர்ல. வெளியே அதெல்லாம் குழந்தை பெறாம இருந்தா ஆச்சரியமாக அதுக்காக இங்கேருந்து வாக்கடைக்கு போய் கூப்பிட்டு வரணும். அது ஒரு பாட்டி இருப்பா, அது கேள்விதான் கூப்பிட்டு வரணும் பிரசவம் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரிலாம் ஒரு இது அந்த கிராமத்துல அவளும் குழந்தைய கூட்டி போயிட்டு அவள் இருந்திருக்கா. இங்க எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் உடனே சின்ன தலைவலியா, ஐயோ தலைவலினா உடனே டாக்டர் உடனே விடுறோம். அப்படி இருக்கு. அதனால சம்யக் விதித்தன்னா அறிந்தவன், சம்யக்னா அந்த வியாதிய ஒரு டெம்பரரியா போறதுக்காக படக்கூடாது, திருப்பி அந்த வியாதி வரக்கூடாது அவனுக்கு. இந்த மாதிரி அதனுடைய மூலத்தை கண்டுபிடிச்சு அதனா போகக்கூடியவன் தான் டாக்டர். சரி, இந்த 3 நாளைக்கு இந்த மருந்து சாப்பிடு, சரியா இருந்துச்சுன்னா வர வேண்டாம், இல்லைன்னா வா அப்படின்னா. சம்யக் விதித்த நிதானம், ரொம்ப பொறுமையோட கேட்கறதுக்கெல்லாம் போய் சொல்லக்கூடிய டாக்டர். சில பேர் சில டாக்டர்லாம் பேசினா பிடிக்காது, நான் சொல்றது செய்யுங்க அப்படிங்குவோம். அதனால எப்படி பதங்கள்லாம் போடுறாருங்க. சம்யக் விதித்த நிதான சிகிச்சா, வைத்தியம் பண்றாரு.
யாரோ அவரை சிகிச்சை செய்பவர் தான் விஷக்கு. அதனால வேதாந்த விஜயான சித்தார்த்தா சந்நியாச யோகா சுத்த சத்வாக ஏதே பிரம்மலோகே துபராந்தகாலே பராமதா பரிமுச்சந்தி சர்வே அப்படின்னு உபநிஷத்துல தைத்திரிய உபநிஷத்துல வருது. இது அதாவது சிருஷ்டிக்கு முன்னாடியே இருக்கிற யாரு? பரமாத்மா. அவன் உலகத்தை படைக்கிறதுக்காக பிரம்மாவை படைக்கிறான். அவன் சர்வஜன், அவன் தான் ஜெகற்காரணபூதன். அவன் தான் அவனுக்கே ருத்ரன் பேர். ருத்ரனாக தனியா ஒரு இது இல்லை. ருத்ரன் என்ன, ருக்குன்னா வியாதி, திரவன்னா அப்படின்னாக்க அதை போக்கடிக்கிறவன். ருக்கு இது அந்த சம்சார வியாதியை போகக்கூடியவன் அவன். அப்படிப்பட்ட பரமாத்மாவை எப்படி அடையிறது அப்படின்னா சந்நியாச யோகத்தினால். நல்லா யோகம் பக்தி, அதாவது பிரபத்தி. சந்நியாச யோகம் அங்க பிரபத்தி சொல்றது. அங்க சந்நியாசத்தினால அவனே அடையலாம். அதுக்கு பல நியமங்கள்லாம் உண்டு. வேதாந்தத்தினால தத்துவ புருஷார்த்த ஞானத்தை சம்பாதிக்கிறது. இவ பிரபத்தி பண்ணுறது என்ன நியமங்கள் அப்படின்னா தத்துவ ஞானத்தை புரிஞ்சுக்கணும். தத்துவ ஞானத்தை புரிஞ்சுட்டு இவனுக்கு எம்பெருமான் உள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சு இதர விஷயங்கள்ல வைராக்கியத்தை உண்டு பண்ணிக்கணும். வைராக்கியத்தை அடைந்தவனாய், எம்பெருமான்கிட்ட பக்தி கொண்டவனாய், உபாய அனுஷ்டானத்தை செய்து சரீர பதனாந்தரம் எம்பெருமான் அடையிறத இருக்க. இதுதான் இந்த வியாதியை போக்குற தன்மை. இதை அனுபவிக்கூடியவன் எம்பெருமான். அவன்தான் விஷக். பவரோக நிதானஜ்ஞ யோசோ விஷக் உதீரிதா. யாரடா விஷக்கு அப்படின்னா பவரோக நிதானஜ்ஞா, சம்சாரமாகிற வியாதி அறிந்து நிதானம்னா பொறுமையோட ஞானத்தோட கூடிய இந்த வியாதியை போக்குறவர்களாலே அவனுக்கு விஷக் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னு 586 திருநாமம். அதுக்கு அடுத்ததாக சந்நியாசகிருத். சாம சந்நியாசம் மேஷம் விலகு சாம நிர்வாணம் மேஷம் விலகு சந்நியாசகிருத் சமஹா சாந்தா. அதனால சந்நியாசகிருத். இது 587 திருநாமம். கதம் சிகித்சதி சாத்விக சந்நியாசேன ரஜஸ்தமசி கிருந்ததி இது சந்நியாசகிருத். பர்தரி பரண்யாசா சந்நியாசா சஹி பவ சிகித்சா. சந்நியாசகிருத் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பிறவிக்கு காரணமான ரஜஸ்தமசையெல்லாம் போக்கக்கூடியவர், விளக்குபவர். இந்த சம்சாரத்தினுடைய தாபத்தெல்லாம் எப்படி போக்குறது அப்படின்னா முதல்ல சத்துவ ரஜஸ்தங்கள்லாம் போக்கணும். அததான் பெருமாள் உபதேசம் பண்ணிச்சே பண்ற. கீதையில உபதேசம் பண்ணிச்சியும் சொல்ற.
அந்த ரஜோகுணம் தமோகுணம் தான் சத்கர்மாக்களை செய்ய விடாம தடுத்தல். ஆக இந்த வியாதி போக்கக்கூடிய பெருமாள் பகவான் மருத்துவன். அவன் சாத்விக சந்நியாசேன அப்படி சொன்னாங்க. அந்த சந்நியாசம்ன்றது எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, ரஜோகுண தமோகுணங்கள் போனாவிட்டுதான் அந்த வைராக்கியம் உண்டாகும். அந்த வைராக்கியத்தினால சம்சாரப்பற்றை விடுபவன். அது அப்போ அவன் சாத்விகத்தன்மை அடைந்தவன் ஆகிறான். அந்த சாத்விகத்தன்மை தான் இந்த பரநியாசத்துக்கு காரணமா இருக்கு. ஏன்னா சாத்விகத்தன்மை வந்தாதான் நல்ல காரியங்கள் செய்ய முடியும். ரஜோகுண தமோகுணம் நல்ல காரியம் பண்ண முடியாது. ஆக இத்தனை நாளா பரநியாசம்னு என்னன்னே தெரிஞ்சுக்காம இருந்தவன் அந்த ரஜோகுண தமோகுணத்தினாலே அவன் தெரிஞ்சுக்காம இருந்தான். ரஜோகுண தமோகுண காரியங்களை தெரிந்து அது எதனால ஏற்படுது அந்த ரஜோகுண தமோகுணங்கள்லாம் அப்படின்னா, அது ஆகாரத்தினாலே அமையும், இல்ல நாம் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அமையும். இப்படி பல விதங்களால அந்த ரஜோகுண தமோகுணங்கள் இயற்கையிலேயே நம்ம கிட்டே இருக்குது. அது பாப்ப விசேஷமா அது அனாதையான இந்த சம்சாரத்துக்கு காரணமாக இருந்துட்டு அப்படி குணங்கள் பகவான் அனுகிற விசேஷத்தினால நமக்கு ஒரு காலத்துல அது விலகி இருக்கு. அதனால ஞானம் ஏற்பட்டு இவன் பிரபத்தியே அனுஷ்டானம் பண்றான். அதுதான் இங்க சொல்ற சாத்விக சந்நியாசேன ரஜச சமஸ்தி கிருந்ததி இது சந்நியாச கிருத். அந்த சந்நியாச கிருத்து அப்படின்னு சொல்றாங்க. ரஜச தமசுகளை போக்குகிறவன் சந்நியாச கிருத். சந்நியாசம் அப்படின்னு சொன்னா நன்கு போக்கடிக்கப்படுகிறது. சந்நியாசம்ன்றது பிரபத்தின்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த சந்நியாச கிருத்து அப்படின்னாக்கா பிரபத்தி செய்விக்கிறவன் தானே சொல்லணும். அப்படி சொன்னா அதை விட்டுட்டு ரஜோகுணம் தமோகுணத்தை போக்கடிக்கிறவன் அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படின்னு சொன்னா, சந்நியாசம் இருந்தா அதுக்கு பரநியாசம் பேர். ஆனா அந்த பரநியாசத்துக்கு செய்ய முடியாதபடி இருக்கிற சூழ்நிலை எது, அதுதான் ரஜோகுண தமோகுணங்கள். அதை கிருந்ததி அப்படின்னா போக்கடிக்கணும். அதனால அவன் சந்நியாச கிருத். அவைகளை ரஜோகுண தமோகுணங்களை அங்கு போக்கி அவனை சாத்விகனாக ஆக்கி அவன் பரநியாசத்தை பண்ணும்படியாக செய்பவன் சந்நியாச கிருத். சகி பவ சிகிச்சா, அவன்தான் இந்த சம்சார வியாதியை போக்கடிக்கக்கூடிய மருத்துவன் அப்படின்னு பெட்டர் வியாக்கியானம். கதம் சிகிச்சை எப்படி வைத்தியம் பண்றான் அப்படின்னா, சாத்விகேன சந்நியாசேன ரஜஸ்தமசி கிருந்ததி இது சந்நியாசம். சாத்விகத்தன்மையுடன் கூடியவனாய் சந்நியாசேன சந்நியாசேன அப்படின்னு சொன்னாங்க. ரஜசமசி சந்நியாசேன அந்த ரஜஸ்தம குணங்களை நன்கு விலக்கியவனாய் கிருந்ததி. யாரால போக்க முடியும் அப்படின்னா, சாத்விகர்களால் தான் அதை போக்க முடியும். நம்ம கிட்ட ஒரு சத்துகுணம் நம்ம ரஜகுணம் தமகுணம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளை போக்கக்கூடியது அந்த மகான்கள். ஏன் அவர்கள் எப்படிப்பட்ட சாத்விகர்கள்? அந்த சாத்விகர்களால் தான் இவர்கள் நம்ம கிட்ட சத்துவகுணத்தை உண்டு பண்ண முடியும். மீதி பேரால உண்டு பண்ண முடியாது. அசுத்தியா இருக்கிறவன் சுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கிறவன் சுத்தமாக, அதாவது அவனை ஸ்நானம் பண்ண வச்சா இவன் அப்புறம் திருப்பி ஸ்நானம் பண்ணணும்.
ஏன்னா இவனும் அவனை மாதிரி அசுத்தனாயிடுவான் அவனை தொட்டதுனால. அத மாதிரி கெட்ட குணம் உள்ளவன் அவனை இன்னொருத்தனை நல்லவன் ஆக்க முடியாது. நல்ல குணத்தை உணர்ந்தால்தான் நல்லவனாக மாற்ற முடியும் கெட்டவனை. ஆக சுத்தம் உள்ளவன் அசுத்தி உள்ளவனை சுத்தமாக்கிறா போல மகான்கள் சாத்விகர்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய ரஜோகுண தமோ குணங்களை போக்கி நமக்கு சத்துவகுணத்தை உண்டு பண்ணி அவர்களுடைய உபதேசத்தினால நமக்கு இந்த சந்நியாசத்தை பண்ணும்படியாக, அதாவது பரநியாசத்தை பண்ணும்படியாக பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட தன்மையுடையவன் யாரு? எம்பெருமான். அதனால்தான் அவனை சந்நியாச கிருத் என்று சொல்லப்பட்டது. தியாகே அதுதான் தியாகே நேகே அமிர்தத்துவமான பரே நிகித உபகா என்று சந்நியாசத்தினுடைய ஒரு தன்மையை பற்றி தைத்திரிய உபநிஷத்தில் சொல்லப்படுறது. நிருக்தத்துல தியாகேன சாத்விகேன ஆசு ரஜச தமசா பதம் யஹா கிருந்தன். தியாகேன சாத்விகேன, தியாகம் அப்படின்னு சொன்னாக்க பற்றை விட்டவர்கள். இங்க இந்த சம்சாரமாகிற பற்றை விட்டவர்கள் தியாகேன. சாத்விகேன அப்படின்னா சத்துவ குணத்தை உடையவர்களாலே, ஆசு சீக்கிரமாக, இந்த ரஜசகா தமசகா பதம், இந்த ரஜகுணங்களின் தமகளின் பதம்னா பதப்படுத்துதல், அவைகளை ஒழிப்பது. அது அப்படி யஹா கிருந்ததி, யார் அப்படி செய்கிறானோ சஹா அவன் சந்நியாச கிருத், அவன் தான் சந்நியாச கிருத் என்று சொல்லப்படுகிறான். மனுகு ஸ்மிருதா, மனு முதலான மகான்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு நிருபத்தை 587 ஸ்லோகத்துக்கு. சந்நியாச கிருத். அப்புறம் சமஹா, शमः तदर्थं भोक्तारं यज्ञ तपसा इत्यादिना इच्छा भय क्रोध शांति उपायम् आचष्टे इति शमः, तदाचष्टे इति निचि पशाद्याति कृते रूपम्. शमः சமன்னாக காமக்ரோதாதிகளை அடக்கிறதுக்கு சமன் பேர். இது எப்படி பண்றது அப்படின்னா, லோகத்துல பல சாதனங்கள் இருக்கு. அந்த பல சாதனங்களை அனுபவிக்கணும்னு இந்த சேத்தனர்கள் விரும்புகிறார். அது அவருடைய கர்மாவுடைய அனுகுணமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரவೃತ್ತಿயில இருக்கா. சில பேர் சாத்விக ரீதியிலேயே இருந்துட்டு இந்த மாதிரி சத் விஷயங்களை கேட்டுட்டு இருக்கா. சில பேர் ஒண்ணுமே பண்ணாம நமக்கு எதுக்கு இதெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு பசுமாட்டு போல மாட்டு போல மாட்டுக்கு கண்டதை சாப்பிட்டு போயிட்டு இருப்பா. சில பேர் லோகத்துல எல்லா வருஷமும் தான் அனுபவிச்சு பார்க்கணும், எது அப்பதான் எது நல்லது கிட்டன்னு தெரியும், அது கிட்டே போகக்கூடாது அப்படின்னு சொன்னா அதனுடைய தன்மை எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா அதுக்காக எல்லாத்தையும் கெட்டதெல்லாம் அனுபவிச்சு பார்ப்பாங்க. அது கெட்டது எப்படி தெரியும்? அதை பார்த்து அது உணர்ந்தாதானே கெட்டது தெரியும். நீ வெறுமை சாத்திரம் சொல்லினாக்கா அப்படியே பண்ணிட்டு போகக்கூடாது, அதுலயும் சில நல்லது இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவோம். இந்த மாதிரி பல பிரவೃத்திகள்லாம் இருக்கா. அப்படி இருக்கும்போது காமக்ரோதங்கள்லாம் எப்படி அடக்கிறது, அதுக்கு வழி என்ன அப்படின்னு சொன்னா அதையே பெருமாள் கீதையிலே அதுக்கு பிரகாரம் சொல்லி வர்றார். அதாவது 5வது கீதையில சொல்றார் அவர். அதாவது
பல கர்மாக்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு சாந்தின்னு எப்படி வரும்? ஏன்னா அந்த கர்மாக்கள்ல பலன் அடைய முடியல அப்படின்னு சொன்னா அந்த அடையிறதுக்காக எவ்வளவு பிரயத்தனப்படுறா, அது அடைய முடியல அப்படின்னு சொன்னா அதனால கோபம் வரும். இப்படிதான் இருக்கு. எப்படி இந்த சாந்தி எல்லாம் ஏற்படும் அப்படின்னு கேட்டா அதுக்கு கீதையில சாய்க்கிறார். இந்த கர்மயோகத்துல ஈடுபடுறவா இருக்காளே அவ மனசு இந்த அந்த கர்மாக்கள்ல தனக்குன்னு பற்று வச்சுக்கூட அதுல அந்த அதாவது அதை அடையணும், தான் பெற வேணும் அப்படின்ற ஆசை, அந்த அடையலைன்னா அதனால வர கோபம். முதல்ல ஆசைப்படுறான், அதுக்கப்புறம் அதுல பிரவர்த்திக்கிறான், அதுக்கப்புறம் அது கிடைக்கலன்னாக்க கோபம் வருது இல்லையா? இவைகளெல்லாம் எப்படி விடுறது அப்படின்னு கேட்டா, நீ நான் செய்கிறேன், நான் எனக்காக பண்ணுகிறேன் அப்படின்னு வருது. அந்த இது வருது, அது சொல்ல அது போல இது சர்வேஸ்வரர் எம்பெருமான் பொருட்டு அவன் தான் பலன் தருபவன், அவன் தான் பலனை அனுபவிப்பவன், இந்த பலனும் அவனுக்காக தான் அப்படின்னு நினைச்சிட்டேனாக்க அதாவது உன்னுடையது நினைக்காது, நான் பண்ணுகிறேன் பலன் என்னுடையது அப்படின்னு நினைச்சேன்னாக்க அப்பதான் அந்த காமக்ரோதாதிகள்லாம் வரும். அவன் பிரீதிக்காக பண்றேன், அவன் முக உல்லாசத்துக்காக நான் பண்றேன், எனக்குன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு எம்பெருமானே யாகணும். அதான் போக்தாரும் யஜ்ய தபசான்னு வேற சொல்லு. அதனால அவன் தான் போக்தா, அவன் தான் யஜ்யம், இப்படி எல்லாமே அவனா இருந்துச்சே. அந்த ஒன்னிதுன்னு எப்படி வரும்? அதுல ஒன்னிதுன்னு வரச்சா அந்த மனசாந்தி எல்லாம் போயிடுது. அதனால பகவானுக்கு பகவான் பிரீத்திக்குன்னு பண்ணனாக்க அதுல உனக்கு சாந்தி ஏற்படும் அப்படின்னு சொன்ன. போக்தார் இச்சாதினா இச்சா பய குரோத சாந்தி உபாயம் ஆச்சஷ்டே இது சமஹா. அதுதான் சொல்றேன். அதனால எந்த கர்மாக்களை பண்ணாலும் அது பகவான் பிரீத்திக்காக பண்ணா உனக்கு அந்த தாபங்கள்லாம் இச்சை பயம் கோபம் இவையெல்லாம் போய் சாந்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால சமஹா அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? காமக்ரோதாக்களை அடைக்கிறதுக்கு வழி காண்பிப்பவர் சமஹா. நிருக்தத்துல அனுத்ரிக்தஹ சாமஹ புரோக்தஹ. அனுத்ரிக்தஹ ஷாமஹ புரோக்தஹ அப்படின்னு சொன்னா என்ன நடக்குதுங்க? அனுத்ரிக்தஹ ஷாமஹ அப்படின்னா இந்த மனசுல இருக்கிற கல்மிஷங்கள் அத்த போக்கடிப்பவன் ஷாமஹா. அனுத்ரிக்தஹான்னாக நம்முடைய மனசில் இருக்கக்கூடியதான ஆசை, குரோதம், பயம் இவைகளெல்லாம் போக்கடிப்பவன் ஷாமஹா. அப்புறம் ஷாமஹா சாந்தஹா. சாந்தஹா அடுத்தது சாந்தா திருநாமம், அதாவது 589 திருநாமம். ஸ்வயம் ச சாந்தஹா சத்யபி சமுத்திரே ஏகஹேதோ महिम समुद्रे निस्तरंग समुद्रवत् अनुद्रिक्तः तद्दर्शिनां हि प्रभावः यं जगो पतञ्जलिः तत्सन्निधो वैरत्यागः इति. अर्वाचीनस्य परितः पटु विभ्रदेन सां दहनं धाम विलोकनक्षमं
मधुरैरवसानिलम्बयन्ने अभितिर्यञ्चि समं निरीक्षितैः परितः அப்படின்னு இதுக்கு பிரமாணங்கள்லாம் எடுத்திருக்கார். கிராத்தர் எடுத்திருக்கார். சாந்தா அது எப்படி இந்த சாந்திக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். அலை ஓய்ஞ்ச கடல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சாந்தமா இருக்கக்கூடியவர், சாந்தமூர்த்தியா இருப்பவர், அலை ஓய்ந்த கடல் போல சாந்தமாய் இருப்பவர் அப்படின்னு சொல்றது. அதாவது பகவானுடைய திவ்ய திருமேனி, கல்யாண குணங்கள், இவைகள்லாம் இவருடைய வைபவங்கள்லாம் அலை போல அப்பப்போ பொங்கி எழும். ஆனா எம்பெருமான் தங்கிட்ட ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருப்பான், சாந்தமா இருப்பான். அவனை சொல்லச்சே, பெருமாளை சொல்லச்சே கல்யாண குணமஹோததி அப்படின்னு சாய்க்கிற பாஷைக்கார். கடல் அவ்வளவு சாந்தமா இருக்குமா அப்படின்னு சொன்னா, பெருங்கடல் நிச்சயமாவே சாந்தமா இருக்குன்னு சொல்றேன். இந்த பதஞ்சலின்ற முனிவரும் யோக சாஸ்திரத்துல அந்த யோக சாஸ்திரத்துல தான் யோகம் பண்ணும்பொழுது விரோதமே, அதாவது அந்த காலத்துல முனிவர்கள்லாம் தபஸ் பண்றாள அவ கிட்ட அவ வசிக்கிற இடத்துல ஒண்ணும் எதிரியா இருக்கிறதுனா சாந்தமா இருக்கும். எது எதிரியெல்லாம் இருக்குமோ ஒரே துறையில, இப்போ யானையும் சிங்கமும் ஒரே துறையில தண்ணி சாப்பிடும். அது என்ன, அவளுடைய தபத்தினுடைய பலத்தினால அவ அப்படி இருக்கு அந்த சூழ்நிலைகள் மகான் இடத்துல. அந்த மாதிரி எவ்வளவு பெருமையா இருந்தாலும் எம்பெருமான் குணங்கள் உடையவனா இருந்தா கூட அவன் மகோதரியா இருப்பதாலே அவன் சாந்தமாக உள்ளவன். அதான் சொல்ற, ஸ்வயம்ச சாந்தா. எம்பெருமான் இயற்கையிலே ரொம்ப சாந்தம், அமைதியானவன். எவ்வளவு தங்கிட்ட பெருமை இருந்தாலும் அத வெளியில காமிச்சுக்காது இருக்கக்கூடியவன். சத்யபி அது எப்படின்னா, சமுத்திரேக ஹேதம், சமுத்திரம் ஒன்றே சொல்லிக்கலாம். மகிம சமுத்திரே நிஸ்தரங்க சமுத்திரத்து அனுதிரிக்தா. மகிம சமுத்திரம் பெரிய பெருங்கடல்ல அலை இல்லாம இருந்ததுன்னா அது எப்படி இருக்குமோ அத மாதிரி. தர்சினாகி பிரவாகா என் ஜெகோ, அந்த மாதிரி பிரபாவத்துடையவர் யாரு அப்படின்னா பதஞ்சலின்னு முனிவர். அவருடைய யோக சாஸ்திரத்துல யோகத்தினுடைய பெருமையை சொல்லச்சே, யோகமானது யோகம் பண்ணுற இடத்துல விரோதமே வராது. அதாவது விரோதி சுபாவம் உள்ளவர்களே அங்க அந்த இடத்துக்கு வர முடியாது அப்படின்னு சாய்க்கிறது. அதை தவிர அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பகவானுடைய குணக்கடலுடைய பெருமையை யார் அனுசந்தானம் பண்றாளோ அவ மனதில் இருக்கிற அழுக்காடுகள்லாம் தானா ஓடிப்படும் அப்படிங்கிற. இந்த பாரதின்னு ஒரு கவி, அவர் கிராதர்ஜினியும் காவியம் பண்ணியிருக்கார். அதுல வியாசரை பத்தி சொல்லச்சே, வியாசர் எப்படி சாந்தமானவர் அப்படின்றத சொல்ற. பரித படு விப்ரதேனசாம் தகனந்தாம விலோகனக்ஷமம் மதுரைரவசானி சம்பயன்னே அபிதிர்யஞ்சி சமம் நிரீட்சிதை. அந்த வியாச பகவான் தன்னுடைய சாந்தமான பார்வையினால பசு பட்சிகள் அதுங்க மனசுல, தன்னுடைய சாந்தமான பார்வையினால பசு பட்சிகள் மனசுல சாந்தியை உண்டு பண்ணாராம். யாரு? வியாச பகவான். ஒரு சேத்தனான மனுஷனுடைய மனசுக்கே சாந்தி எல்லாம்
வரமாட்டேங்கிறது. ஆனா அவருடைய தபோ வலிமையினால பட்சிகளுடைய மனசுல சாந்தியை உண்டு பண்ணாராம். அதே மாதிரி அந்த வியாச பகவானுடைய பிரபாவம் இருக்கு, அந்த பிரபாவமான ஒரு பிரகாசம் அது இருட்டே போக்கித்தான். அப்படின்னா என்ன, அங்க பாபம் பண்ணக்கூடியவர்கள் யாரும் அவர்கிட்ட வர முடியாதான். அப்படி ஒருவேளை யாராவது பாபம் பண்ணவன் அந்த இடத்துக்கு வந்தா கூட அவன் சுத்தமாயிடுவானான். அவன் அந்த பாபங்கள்லாம் போய் அவன் சுத்தமாகணும். அப்படிப்பட்ட தபோ நீதியா வியாசர். அதனாலதான் ரிஷிகள்லாம் காட்டுல துஷ்ட பிராணிகளோடய இருக்காள். அவள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னா அவளுடைய தப்ப பலம் தான் அது. அவகிட்ட அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. பாம்பு கடிக்கிறது, சில சில பேர் பாம்பு மேலேயே போட்டு தபஸ் பண்றாளே, அது மேல பாம்பு போனது கூட தெரியாம தபஸ் பண்றாளே, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா அவளுக்கு அவ்வளவு நியமத்தோட பண்ணக்கூடியவள் அவள். அதான் சொல்றேன். அதனால ஏன்னா அவளுக்கு எல்லாமே ஒரே சமநோக்கு பார்வை வந்துடுது. ஏன்னா தன்னுடைய இந்திரியங்களை அடக்கி எல்லாம் பகவான் எடுத்து செலுத்தி, அதனால எல்லா மனசுல சாந்தி இருக்கு. அந்த சாந்தி இருக்குனால எல்லாத்தையும் தன்வசமா ஆக்கக்கூடிய ஒரு சக்தி அவள்கிட்ட இருக்கு. அதனாலதான் எல்லாத்தையும் சமமா பாக்குறா. அவளுடைய தன்மை, அந்த வியாசனுடைய தன்மையை அப்படியே இந்த கிராத்தில சாய்கிறார் அவர். யாரு? பாரவி என்ற ஒரு கவி. அடுத்ததா இது சாந்தா அவிகிருத்தமானதா. சாந்தகன்னா என்னன்னா விகாரமற்ற மனசை உடையவர் சாந்தகா அப்படின்னு நிரூபத்துல சாய்த்தார். 589வது திருநாமம். அதுக்கு அடுத்தது 590வது திருநாமம் நிஷ்டா. நிஷ்டா சாந்தி. நிஷ்டா நிஷ்டா. நிஷ்டா அப்படின்னு சொன்னா நிஷ்டையுடையவன்னு சொல்லலாம். என்ன நிஷ்டை அப்படின்னு சொன்னா, இந்த இந்த தபஸ் பண்றதுனால தன்னுடைய மனசெல்லாம் அடக்கி வச்சிருக்காரு. அந்த மனசுல தான் எந்த விஷயத்தை தியானம் பண்ண போறாரோ அந்த விஷயத்தை அப்படியே பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காரு. இப்போ பகவானை பத்தி தியானம் பண்றாருன்னா அப்போ பகவானை தன் மனசுல நிறுத்தி விட்டார். அவருடைய அப்போ அந்த பகவானுடைய விஷயம் மட்டும்தான் அவர் மனசுல இருக்குமே தவிர மீதி எந்த விஷயங்களும் இருக்காது. அந்த மாதிரி நிலை பெற்ற தன்மையுடையவர். ஒரு விஷயத்த தன் மனசுல நிறுத்தும்படியான தன்மையுடையவர், நிஷ்டையுடையவர். அதுதான் ஆதாரம். அந்த விஷயத்தை தன் மனத்தை இருத்தி கொள்ளும் சாமர்த்தியம் உடையவர். அந்த விஷயத்துக்கு அவர் ஆதாரமா இருக்கும். மனசுல ஒரு விஷயம் நினைச்சுட்டே இருக்கோம்னாக்கா நமக்கு எல்லாம் என்ன, அந்த உயர்ந்த அந்த வஸ்துவை வாங்கணும், அந்த வஸ்துவை நம்ம எப்படியாவது அடையணும் அப்படின்னு ஒரு வஸ்துவை நம்ம அழகா இருக்குன்னு ஒரு வஸ்துவை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதை அப்படியே மனசுல வச்சுட்டு இருக்கோம். அது அப்படியே தூங்க செய்யும், கண்ணில் வரும், எழுந்து சாப்பிட செய்யும், அதே ஞாபகத்துல வரும் என்ன அந்த மாதிரி. ஆனா அவளுக்கெல்லாம் அப்படி இல்லை. அவளுக்கெல்லாம் இந்திரியங்கள்லாம் அடக்கி இந்த இதர விஷயங்கள்லாம் அவள் மனசுலே கிடையாது. எம்பெருமான் திவ்ய திருமேனி, அவருடைய குணங்கள், அவருடைய சேஷ்டங்கள், இதெல்லாம் அவள் மனசுல. அப்படிப்பட்ட அதனாலதான் அவளுடைய மனசுலாம் ரொம்ப மங்கள கலங்கம் இல்லாத மனசு. அப்படிப்பட்டது. அதுதான் சொல்லுச்சு, ததோ வித்யுத சித்தைஹி சுபாஷய பூதே அஸ்மின் நிஷ்டீயதே இது நிஷ்டா ஆதஸ்சோபசர்கே இத்யங்கு. ததோ வித்வத்தி சித்தை, தன்னுடைய மனசுல எண்ணங்கள் தோன்றது இல்லையோ
அந்த அப்படிப்பட்ட மனசுல சுபாஷய பூதே சுபத்தை கொடுக்கக்கூடியதான விக்கிரகம் இருக்கு. சுபம்னா மங்களம், மங்களகரமாயும் தான் பற்றக்கூடியதா இருக்கிற சுபாஷய பூதே அஸ்மின், அஸ்மின்னா அந்த பிரம்மத்துக்கு, அந்த பிரம்மத்தினுடைய சரீரத்தை, அந்த பிரம்மத்தை தன்னுடைய சரீரத்துல மனசுல நிறுத்தி வைப்பதுதான் நிஷ்டா. நிஷ்டீயதேதி நிஷ்டா. அஸ்மின் தன்னுடைய மனசுல நிஷ்டீயத்தை நிறுத்தி அவன் நிஷ்டா என்று சொல்லப்படுகிறான். நிஷ்டாயதே யோகோக்தைஹி எத்திர நிஷ்டா ச கத்தியதே. யோகம் செய்ய விரும்புகிறவராய் அந்த யோகத்திற்கு விஷயமான ஒரு வஸ்துவை எந்த இடத்தில், அதாவது தன்னுடைய மனத்தில் நிஷ்டாயதே யார் நிலை பெற்று வைக்கிறானோ அவர் நிஷ்டா என்று சொல்லப்படுகிறான் அப்படின்னு சொல்றது. ஆக இதெல்லாம் எப்படி எம்பெருமானுக்கு போய்விட்டோம் அப்படின்னு சொன்னா, அவன் யோகிகளை வந்து தியானம் பண்ற அளவுக்கு அவளுக்கு அந்த அனுகிரகம் பண்ணக்கூடியது எம்பெருமான் தானே. ஆக நிஷ்டா ரிஷிகளுக்கு இந்த இப்போ உபாசனை பண்றவன் யாரு? ரிஷி. அப்போ எம்பெருமான உபாசனை பண்றவன் யாருடைய மனசுல நிலைநிறுத்தி வச்சிருவான்? இந்த ரிஷிகள் தன்னுடைய மனசுல. அந்த அப்ப நிஷ்டான்றது யாரு சொல்றது? ரிஷி தானே சொல்றது. இது எப்படி பெருமாள் திருநாமம் ஆகும் அப்படின்னு சொன்னா, ஞானீத்து மேமே ஆத்மாதான் சொல்லி எனக்கு பிரியமானவன் இந்த ஞானிகள் அப்படின்னு பெருமாள் சொல்லுவாரு இல்லையா. அதனால இது எம்பெருமானுக்கு இந்த திருநாமம் சேரும் அவனுடைய சரீரமா இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் 501வது திருநாமம் தத்ர பரமசமாதோ விஸ்மிருத சர்வாதிகாராக சாமியந்தி இது சாந்தி. திருப்பி சாந்திகின்னு ஒண்ணு வருது. நிஷ்டா சாந்தி பராயணம்னு வருது. இந்த அஷ்டவிதமான அங்கங்களை உடைய தியானம் பண்றாளே அவ சமாதி கடைசி நிலையாக, சமாதின்றது கடைசி நிலை, அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அந்த சமாதி நிலைய அடையறா இருக்காளே உபாசனை பண்றவா, அவ எப்பவும் எம்பெருமான தியான பிரகாரங்களாவே தியானிச்சுட்டே இருப்பான். அவ மனசுல எந்த விதமான ஆசையும் கிடையாது, பற்றும் கிடையாது. இல்ல அதுல தன்னுடையது இந்த தியானம் பண்றால நான் பண்றேன்னா கூட அந்த இடத்துல நான் புத்தியா வராத அவளுக்கு. அப்படிப்பட்ட மனசுல சாந்தி, அதாவது நான் பண்ணுகிறேன், எனக்காக பண்ணுகிறேன் அப்படின்ற எண்ணமே இல்லாதவர்களாய் சதா எம்பெருமானே தியானித்துக் கொண்டிருக்கும்படியாக யார் பண்றது? இது எம்பெருமான். அதான் சொல்ற அந்த சாந்தி தான் எம்பெருமான் நினைக்கும்படியாக பண்றது. அதனால அவனை சாந்தின்னு சொல்றான், எம்பெருமான சாந்தி. சர்வாதிகாராக சாமியந்தி சமாதௌ பரமே யதா அதாந்தி இது புரோக்தா ரித்வர்ணோ பக்திதோ மனுகு. பரமசமாதி கடைசி நிலையான சமாதியை அடைகிறார்களே அவர்கள் எப்பவுமே எம்பெருமானே தியானம் கொண்டு தியானமா, அதாவது பலவிதமான எண்ணங்களிலிருந்து விடுபட்டவர்களாய், பலவிதமான என்ன தான் செய்கிறேன், தனக்காக செய்கிறேன் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இல்லாமல்
மனசுல எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாம தூய பக்தியுடன் தியானம் பண்றாள, அதுதான் சமாதி. அதுல தைலதார அவிச்சின்ன ஸ்மிருதி சத்தத்து ரூபமான ஒரு நிலை வரும். அந்த நிலை வந்ததுன்னா இவாளுக்கு எறும்பு கிடைக்கணும், எதுவும் பாம்பு கிடைச்சா கூட தெரியாது, மழை பெஞ்சாலும் தெரியாது. எத்தனை வருஷம் அந்த புத்துல தபஸ் பண்ணியிருக்க வால்மீகி பகவான். அப்படியெல்லாம் அவளுடைய சரீரம் இருந்திருக்கு. சில முனிவர்களுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது அப்படியே ஒண்ணுமே இல்லாத எலும்பு எலும்பு தூள் தூளா போயிடுச்சுன்னு கதைகள்லாம் சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்ததான தபோ நிலை, அதுதான் சமாதின்னு சொல்றது. அந்த சமாதி நிலையில இருந்து கொண்டு சாந்தமாக அமைதியாக தொடர்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காளே, அதுக்கு உபகாரம் பண்ணக்கூடியவன் யாரு? சாந்தகா, அவன் தான் எம்பெருமான். சர்வாதிகாரா சாமியந்தி இது சமாதோ பரமே மதா அதா சாந்தன். அதனால உயர்ந்த சமாதியை அடைந்தவர்களுக்கு சாந்தி, அந்த நிலைக்கு சாந்தி பேரு. அந்த சாந்தியை அனுகிரகம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு இங்க சொல்றது. நிறுத்தத்தில் 591 திருநாமம். அப்புறம் பராயணம், இந்த 62வது ஸ்லோகத்துல கடைசி திருநாமம் பராயணம். சமாஹிதானாம் பரமயனம் அத்யவஹித பிராபிகா பரமா பக்தி அஸ்மாதி இது பராயணம். யதா நிர்மம சாந்தः இதி உபக்ரம்ய மத்பக்திம் லபதே பரா இத்யர்த்தம். பக்தியா துவனன்யா சக்யः இதி ச. நிர்மம சாந்தः அப்படின்னு ஒரு வசனம் ஆரம்பிக்கணும். நிர்மக்ன சாந்தः இத்தியாரபிய அகங்காரம் பலம் ஹர்ஷம் காமம் குரோதம் பரிகிரகம் விமுச்ய நிர்மம சாந்தः பிரம்மபூதாய கல்பதே. ந பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி சமஸ்சர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம். இது அதான் அதாவது இங்க ஒரு பிரதீக தான் எடுத்துக்க, ஒரு லேசா அதாவது ஒரு லைன் தான் எடுத்திருக்க. அது முழு விவரணம் இங்க சொல்ற. அதாவது அகங்காரம் பலம் ஹர்ஷம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் பரிகிரகம் விமுச்சிய நிர்மம சாந்தः பிரம்மபூதாய கல்பதே பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி சமஸ்சர்வேஷு பூதேஷு மத்பக்தி லபதே பராம் இத்யர்த்தம். அதாவது சரீரமே ஆத்மா அப்படின்ற எண்ணம் இருக்கு, அது அகங்காரம். அதனால பலம், எப்படி அக்னியில நெய் சேர்த்தா அது கொழுந்து விட்டு எரியுமோ அதே மாதிரி இந்த சரீரத்துல என்னுடையது தன்னில் இருக்கிற பலம், இந்த கர்வம் தர்ப்பம், இதெல்லாம் காமம் குரோதம் இவைகள்லாம் அது இன்னும் வளர்த்துட்டே போனா அது கொழுந்து விட்டு எரியும். அவைகளெல்லாம் போகணும். இவைகளெல்லாம் இதெல்லாம் போகணும். நிரவமாக இந்த கெட்ட குணங்கள்லாம் இல்லாதபடி முதல்ல நம்மளை ஆக்கிக்கணும். அப்புறம் ஆத்ம விஷயத்தை பத்தி இவன் முதல்ல மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்கள்லாம் போகணும். பலத்தினால தான் பண்ணக்கூடிய அவனுக்கு அகங்கார மமக்காரங்கள்லாம் இருக்கும். அதாவது என்னுடையது, என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம், இந்த பலம், அதுக்கப்புறம் தர்ப்பம், அது கர்வம், இவைகள்லாம் இருந்ததுன்னா அவைகள் பக்தி யோகத்துக்கு ரொம்ப தடங்கல். அவைகள்லாம்
அதனால அதெல்லாம் போக்கணும். முதல்ல அதை போக்கினாதான் அதுக்கப்புறம் பக்தி யோகம் பண்றதுக்கு இவளால் பண்ண முடியும். முதல்ல சரீரமே ஆத்மான்னு செய்ய அந்த இடத்த விடணும். இப்படி எல்லாம் போய் அதுக்கப்புறம் தான் அவன் இந்த மாதிரி ஆத்மானுபவத்தை பண்றதுக்காக வேண்டிய காரியத்துல இறங்கி அதுக்கப்புறம் நல்ல அறிவு உண்டாகி வழி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி திருத்தறதுக்கு வழியை சொல்ற. அதுதான் அதுதான் இங்க சொல்லுச்சு. விமுச்ச நிர்மம சாந்தா பிரம்மபூதாய கல்பதே. பிரம்மத்தை அடையணும் அப்படின்னு சொல்ல, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அது அகங்கார, பலம், தர்ப்பம், காமம், குரோதம், பரிகிரகம் இவைகளெல்லாம் விட்டுடணும் மனசுல இருந்து. அதுக்கப்புறம் பிரம்மபூத பிரசன்ன ஆத்மா, அதுக்கப்புறம் சுத்தமான பிரசன்ன ஆத்மா. அதாவது சரீரமே ஆத்மான்னு சிந்தனை எப்படி இதெல்லாம் போக முடியும்? அதனால முதல்ல அதை நினைக்க, சரீரம் வேற ஆத்மா வேறன்னு நினைக்கணும். அதுக்கப்புறம் அதனால என்னாச்சு, தெளிஞ்ச மனசு உடையனாகி சர்வேஷு பூதேஷு மத்பக்தியில் லபதேபரம், எல்லாத்தையும் சமமான பார்வையோடு கொண்டு என்னிடத்துல பக்தி செலுத்த வேண்டும். மத்பக்தி லபதேபரம் அப்படின்னு சாதிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகத்துல பக்தியா துணையா சக்கியா, என்னிடத்துல பக்தியை தவிர வேற எதனாலையும் சாதிக்க முடியாதுன்னு சொல்றேன். பக்தியா துணையா சக்கியா மத்பக்த சங்க வர்ஜிதா நிர்வைர சர்வபூதேஷு எஸ்ய மாமேதி பாண்டவா. இப்படி பாண்டவனுக்கு அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ற. பக்தியா துணையா சக்கியா மத்பக்த சங்கவர்ஜிதா, என்னுடைய பக்தர்களுடைய சேர்க்கை இல்லாமலும் உன்னால இருக்க முடியாது, உனக்கு நல்லதே வராது. என்ன, என்னிடத்துல யார் பக்தி கொண்டிருக்கிறானோ அவர்களோட நீ ஸ்நேகம் வச்சுக்கோ. அதான் சாத்விக சம்பாஷணம் சொல்லி சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சாதிக்கிறார். முதல்ல ஒருத்தனுக்கு நல்ல பழக்கங்கள் வரணும் அப்படின்னு சொன்னா சாத்விகர்களோட சேர்க்கை தான் ரொம்ப முக்கியம். அது வந்து படிப்படியா மீதிகள்லாம் வரும். அந்த ரீதி தான் இங்க சொல்றேன். மத்பக்த சங்க வர்ஜிதா, என்னுடைய பக்தர்களுடைய கூட்டத்தை எவன் விட்டு விலகி இருக்கானோ அவனால் என்னை அடைய முடியாது. நீர்வேறு சர்வவிதேஷு எஸ்ய மாமேதி பாண்டவா. அதனால என்னை அடையணும் அப்படின்னு சொன்னாக்க என்னிடத்துலயும் என்னிடத்துல பக்தி கொண்டவர்கள் இடத்துலயும் நீ பக்தி கொண்டவளா இருந்தாதான் என்ன அடைய முடியும். பக்தியாக அனந்தியா சக்தியா, மீதி விஷயத்துல பக்தின்றது அந்த காதலை செலுத்தினாக்க அது பக்தி ஆகாது. என்னிடத்துலயும் என்னுடைய அடியார்கள் இடத்துலயும் நீ பக்தி செலுத்த, அதுதான் பக்தி அர்த்தம். அப்பதான் நீ என்னை அடைய முடியும். இல்லப்படா வேற வழியாலும் எந்த வழியாலும் என்னை அடைய முடியாது அப்படின்னு சாதிக்கிற. ஆக பராயணம் இங்கதான் சமாஹிதான பரமயணம் அவ்யவித பிராபிகா பரமா பக்தி. ஆக இப்படிப்பட்ட உயர்ந்த பக்தி, சாதாரண இதர விஷயங்கள்ல பக்தின்றது காதல், அது இருந்தா போராது. அவைகளெல்லாம் விட்டு என்னிடத்திலேயே பக்தியை செலுத்தினாக்க என்ன அடையலாம். சமாஹிதானா சமாஹிதான்னு இந்த மனசு வந்து ஒரு நிலையில வரணும், அதுதான் சமாஹிதம். ஹிதமான நிலைக்கு மனசு திரும்பணும். மனசுல எந்த காரியமும் ஒரு டென்ஷன் இருந்தா காரியம் ஓடாது. அது அமைதியான சமயத்துல இருந்தா அது காரியம் ஓடும். அதே மாதிரி சமாஹிதானா பரமயணம், பரமயணம்னா உயர்ந்த எண்ணம்னா ஸ்தானம். அந்த பரமயணத்தை அடைவதற்காக அத்தியபவீத பிராபிகா, வியவகிதம்னா இடைப்பட்டு இடையிடாது ஏதாவது எம்பெருமான் விஷயே தியானம் பண்ணிட்டு வந்தோமே ஆனால் இடைவிடாது பரமாபக்தி உயர்ந்ததான அவனுடைய உண்மையான பக்தியை அடையலாம். அதுதான் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு வழி. பராயணம் அஸ்மாத்து இது பராயணம். ஆக பராயணம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாதிரி உயர்ந்ததான பக்தி ஸ்தானத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க
அந்த பக்தியானது சமாதியான நிலைக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன அடையலாம். அதே மாதிரி பிரபத்தியானது இந்த மாதிரி மனசுல தன்னுடைய அகங்காரம் அமகாரம் எல்லாம் போக்கி ஆச்சாரியர்களுடைய உபதேசத்தை தெளிந்த ஞானத்தை பெற்று அந்த அங்கங்களோட கூடியதான பிரபத்தியை அனுஷ்டானம் பண்ணி அதுக்கப்புறம் உத்தர கிருத்தியங்கள்லாம் அழகா நேற்று சாஸ்திர ரீதியில ஆஜ்ஞா அனுஜா கைங்கெல்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்தானாக்க அவனுக்கு பெருமாள் நிச்சயமா மோட்சத்தை கொடுப்பான். அதுதான் பராயணம் அப்படின்னு சொல்ற. அதனால சுபாங்க சாந்த சிரஷ்டா குமுத குவலேசியா கோகிதோ கோப்தா என்னடா இது சாந்தி பராயணம் இப்படி 62 ஸ்லோகங்கள் 62 ஸ்லோகங்கள் ஆயிடுச்சு. 592 திருநாமம் ஆச்சு. இதுக்கு நிருத்தத்துல யஸ்மாத்து பரமாபக்தி சரமா பிராபிகா மதா தஸ்மாத் பராயணம் இது ஸ்மிருதோகி அஷ்டார்ணூத்தமா. பரமாபக்தினா உயர்ந்த பக்தி, அதுதான் எல்லை நிலம். சரமா பிராபிகா அதுதான் எம்பெருமான் அடைவதற்கு வேண்டியத கடைசி நிலை. அது அந்த நிலையை எவன் அடைகிறானோ அவன் இந்த சம்சாரத்தை தாண்டி பகவானை அடைவான் அப்படின்னு சொல்றது. அது 592 திருநாமம். அடுத்ததாக சுபாங்க சாந்த சிரேஷ்டா குமுத குவலேசியா கோவிதோ கோபதர் கோட்சா விஷபாக்ஷோ விஷப்பிரியா. இத அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பார்ப்போம். கவிதாரி சிம்மாய கல்யாண உற்சாமி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தூரே நம. ஸ்ரீமதே சிவன்டோபஸ்ரீ வேதாந்த தேசேந்திர மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே சிவன்டோபஸ்ரீ வாத்திய ஸ்ரீ நாராயணாய மகாதேவ சிவன்டோ லக்ஷ்மி சூரிய பாதுகாத்த நாராயண மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீ வாத்திய ஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே சிவன்டோபஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நம.